என்னதான் அப்பா அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காங்க அப்படின்றதுக்காக அவங்களையே முடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறது கரெக்டா? நான் சொல்ல போற இந்த ரியல் இன்சிடென்ட்டை நீங்க கனவுல கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டீங்க. இந்த மாதிரி ஒரு பொண்ணை உங்க லைஃப்ல நீங்க மீட் பண்ணவே கூடாதுன்னு ப்ரே பண்ணிக்கோங்க. அந்த அளவுக்கு ஒரு கொடூரமான பொண்ணு தான் ஜெனிஃபர் பேன். 1986ல கனடால பிறந்தவங்க தான் ஜெனிஃபர். ஜெனிஃபரோட பேரண்ட்ஸ் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங், அதே டைம்ல ரொம்ப ஸ்ட்ரிக்டாவும் இருந்திருக்காங்க. தன்னோட பொண்ணு நல்லா படிக்கணும், ஒரு பெரிய டாக்டர் ஆகணும் அவங்க எதிர்பார்த்தாங்க. எல்லா பேரண்ட்ஸும் அப்படிதானே நினைப்பாங்க. ஆனா ஜெனிஃபர் ஸ்கூல்ல சரியா படிக்கிறதே இல்ல, எல்லாத்துலயுமே ஃபெயில். அது மட்டும் இல்லாம ரொம்ப கிரிமினலா யோசிச்சு ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னா, ஃபேக்கா ஒரு ரிப்போர்ட் கார்டு ரெடி பண்ணி நான் தான் ஸ்கூல்லே டாப்பர்னு அவங்க பேரண்ட்ஸை ஏமாத்திருக்காங்க. இது என்ன பிரமாதம், இதை விட ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்கு. ஸ்கூல் முடிச்சதும் அவங்களுக்கு டொராண்டோ யூனிவர்சிட்டியில சீட் கிடைச்சதா அவங்க பேரண்ட்ஸை நம்ப வச்சு டெய்லி காலேஜுக்கு போயிட்டு வரதா சொல்லியிருக்காங்க. ஆனா அவங்க காலேஜுக்கு போல, அவங்க பாய் ஃப்ரெண்டோட ஊர் சுத்திருக்காங்க. தப்பு பண்ணா என்னைக்காவது ஒரு நாள் மாட்டிதான் ஆகணும். அதே மாதிரி ஜெனிஃபரோட அப்பாவுக்கு டவுட் வந்திருக்கு. என்ன நம்ம பொண்ணு காலேஜ் போறா, ஒரு நாள் கூட அவ ஐடி கார்டு போட்டு நம்ம பார்த்ததே இல்லையே, வீட்டுக்கு வரும்போது கையில புக்ஸ் கூட கொண்டு வரது இல்லையேன்னு டவுட் வந்திருக்கு. அதுக்கப்புறம் என்ன, ஜெனிஃபரோட அப்பா யூனிவர்சிட்டிக்கு கால் பண்றாரு. அங்க அவங்க பொண்ணு படிக்கிறாங்களான்னு செக் பண்றாரு. அங்க அவங்க படிக்கலன்னு தெரிய வருது. ஜெனிஃபர் கூப்பிட்டு மொத்துன்னு மொத்தி வீட்டுக்குள்ள அடைச்சு வைக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் ஜெனிஃபரோட கொடூர முகம் வெளியில வருது. தன்னோட பாய் ஃப்ரெண்ட் டேனியல் கூட சேர்ந்து அப்பா அம்மாவை மொத்தமா முடிச்சிடலான்னு ஒரு பிளான் போடுறாங்க. அது என்ன பிளான் தெரியுமா? ஒரு 3 பேர் யாருன்னே தெரியாம திடீர்னு மாஸ்க் போட்டு வந்து ஜெனிஃபரோட வீட்டை அட்டாக் பண்றாங்க. அந்த அட்டாக்ல அவங்க அப்பாவும் அம்மாவும் இறந்து போயிடுறாங்க. ஜெனிஃபருக்கு மட்டும் எந்த அடியும் படாம அதுல இருந்து அதிர்ஷ்டவசமா தப்பிச்சிடுறாங்க. இதுதான் பிளான். அதே மாதிரி அவங்க பிளான் பண்ண டேட்ல அந்த அட்டாக் நடக்குது. 3 பேர் மாஸ்க் போட்டு வந்து கன்னோட அவங்க வீட்டை அட்டாக் பண்றாங்க. அதுல ஜெனிஃபரோட அம்மா இறந்து போறாங்க. ஜெனிஃபரோட அப்பாவுக்கும் குண்டடிப்படுது, அவரும் மயங்கி போறாரு. ஜெனிஃபர் மட்டும் இதுல இருந்து தப்பிச்சு போலீஸுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அங்கதான் ட்விஸ்ட். ஜெனிஃபரோட அப்பா கோமால தான் இருந்தாரு. கோமால இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் அவர் போலீஸ் கிட்ட சொன்ன முதல் வார்த்தை, என்னோட பொண்ணு அந்த மாஸ்க் போட்டிருந்த 3 பேர் கூட ஃப்ரீயா பேசிட்டு இருந்ததை நான் பார்த்தேன், அவங்க அவளை அட்டாக் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே போலீஸ் ஜெனிஃபரோட போனை வாங்கி செக் பண்ணி பார்க்கும்போது ஜெனிஃபர் டேனியல் கூட சேர்ந்து போட்ட பிளான் எல்லாமே போன்ல இருந்த மெசேஜ் மூலமா தெரிய வருது. ஜெனிஃபர், அவளோட பாய் ஃப்ரெண்ட் டேனியல், கன்மேன் 2 பேர் எல்லாரையும் மொத்தம் அரெஸ்ட் பண்ணாங்க போலீஸ். 2015ல ஜெனிஃபருக்கு ஆயுள் தண்டனை கிடைக்குது. 25 வருஷத்துக்கு அவங்க பரோல்ல வெளியில வர முடியாதபடி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. ஜெனிஃபரோட அப்பா போலீஸ் கிட்ட என் லைஃப்ல அவளை பார்க்கவே விரும்பல அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது மூலமா என்ன தெரியுதுன்னா, ஒரு பொய்ய மறைக்கிறதுக்காக இன்னொரு பொய், அதை மறைக்கிறதுக்காக இன்னொரு பொய், இந்த மாதிரி பொய்யா சொல்லிட்டே போனா அந்த பொய்யே நம்மளை அழிச்சிரும். பொய் அதிகமா சொல்ற உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த ரீலை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. பாய்.